வணக்கம். நான் இன்னைக்கு பொட்டேட்டோ ரோல் பண்ண போறேன். அது எப்படி பண்ணணும் காமிக்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்றேன். ரோல் பண்றதுக்கு முதல்ல பொட்டேட்டோ வேக வச்சுட்டோம், அதுல தோல் எடுத்துட்டோம், அதை இந்த சீவரத்துல சீவி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சமா 1/2 கப்பு வெங்காயம், அதுக்கப்புறம் மாவு, மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன், தனியா பவுடர், ஜீரா பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், ஜீரா பவுடர், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இவ்வளவு வச்சிருக்கேன். அதான் கரம் மசாலா வச்சிருக்கேன், எண்ணெய் இவ்வளவு வேணும் இதுக்கு. இப்போ நான் அதுக்கு பொட்டேட்டோ முதல்ல வச்சிருக்கேன். அதை போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சமா தான் இருக்கு, வெங்காயம் போடுறேன். அதுக்கப்புறம் எவ்வளவு வேணுமோ அதுக்கு உப்பு. அதுக்கப்புறம் இது மசாலா, கரம் மசாலா பவுடர், தனியா பவுடர், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, சில்லி பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், ஜீரா பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளோத்தையும் சேர்ந்து இதை மிக்ஸ் பண்ண போறேன். நான் இப்போ பொட்டேட்டோ ரோலுக்கு இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் மாவு பிசைய போறேன். மைதா மாவு ஃபர்ஸ்ட் பிசைய போறேன். அது எப்படி பிசையணும்னு காமிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் நான் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மைதா மாவு 1 கப் இருக்கு, அதை போடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு வேணுங்கிற உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய். இப்போ தண்ணி விட்டு அதை நான் பிசைய போறேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு அதை பிசைய போறேன். பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ ரோலுக்கு இடப்போறேன். நான் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு நல்லா உருட்டியாச்சு. இப்போ நான் இதை பண்ண போறேன். இதை 2 பார்ட்டா எடுத்துக்கிறேன். நான் முதல்ல இந்த பார்ட் பண்றேன், அதுக்கப்புறம் அதை பண்றேன். இப்போ சப்பாத்தி மாதிரி நான் இடுறேன். இப்போ இந்த இதை மைதா மாவு சப்பாத்தி மாதிரி இட்டாச்சு. இப்போ நான் இதுல ஸ்டஃபிங் பண்ண போறேன். அது எப்படி பண்ணும். உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாம் மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை இந்த சப்பாத்திக்கு மேல வச்சு ரோல் பண்றதுக்கு காமிக்க போறேன். எல்லாத்தையும் ஒண்ணு போல தடவிட்டு ரோல் பண்றது காமிக்கிறேன். இதுல வச்சாச்சு, எல்லாத்தையும் போட்டு ஒண்ணு போல வச்சாச்சு. இப்போ நான் இதை ரோல் பண்ண போறேன். இந்த ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் தண்ணி தடவிக்கணும். அப்படின்னா பிசு வெளியில வராம இருக்கும். இப்ப இதை நான் கட் பண்ண போறேன். இப்போ இப்படி ரோல் பண்ணியாச்சுன்னா இதை இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அது போடுறேன். நான்
எண்ணெய் வந்து இப்போ வச்சிருக்கேன். எண்ணெய் காஞ்செடுத்து இப்போ ஒன்னொன்னா போடுறேன். இப்போ வந்து இதை எண்ணெயிலேருந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். சூடான சுவையான பொட்டேட்டோ ரோல் ரெடி ஆயிடுத்து. இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் வந்து டொமேட்டோ கெச்சப் வச்சிருக்கேன். அதை முக்கி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஓகே, டாடா, பை பை.